ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பொலி சூப்பரான ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தக்காளியை கழுவி சுத்தப்படுத்தி நல்லா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதையும் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு வத்தல் போட்டுக்கோங்க, மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இன்னும் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கலந்து விடுங்க, கறி போயிடக்கூடாது. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் கரிஞ்சு போயிடக்கூடாது. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உள்ளி இருக்குல்ல, சின்ன உள்ளி, அதையும் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. அதில் எல்லாம் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல தக்காளி வத்தலில் வதக்கி வச்சுருக்கோன்னு அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதை நம்ம தக்காளி வதக்கணும்ல, அதுலேயே அந்த சீவச்சட்டிலேயே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு, கருவேப்பிலை, சின்ன உள்ளி எல்லாம் வதக்கணும்ல, அதையும் போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி வேணும். அதையும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே மூடியை காணோங்க, வீடு மாற்றினோம்ல, அப்போ காணா போச்சு. இப்போ அதான் இதை போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். இனி வாங்கணும். அதே அந்த அரைச்சி எடுத்து இந்த தக்காளி சட்னியோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. அதே தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, 2 வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதே நல்லா தாளித்து விட்ருங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. தாளித்து விட்டு நம்ம தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கோன்னா அதில் போட்டுக்கோங்க, தாளிப்பு ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லா வரையும் பார்க்குற வர பாய்.